Hello friends, welcome back to anithajaganskitchen. இன்னைக்கு நம்ம asparagus soup எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. நான் இங்க ஒரு panல 2 டீஸ்பூன் olive oil ஆட் பண்ணிட்டு chopped spring onions ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே வரேன். spring onions கொஞ்சம் வதங்கின பிறகு நான் 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே வரேன். உங்ககிட்ட லீக்ஸ் செலரி அதுவும் இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சூப்புக்கு. இப்போ salt ஆட் பண்ணி வதக்கிட்டே வரேன். இப்போ இந்த சமயத்தில் ஒரு பொட்டேட்டோஸை சாப் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே வரேன். இப்போ 250 கிராம் அஸ்பாரகஸ் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ இந்த அஸ்பாரகஸோட கீழே பார்ட் வந்து கொஞ்சம் ஹார்ட் பிட் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது உடஞ்சிரும். ஸோ இதே மாதிரி எல்லா அஸ்பாரகஸோட பார்ட்டையும் நம்ம எடுத்துட்டு நீங்கள் வந்து எல்லாம் சாப் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாஷ் பண்ண அஸ்பாரகஸ் நம்ம பேனில் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டே வரலாம். இப்போ நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்ட பிறகு நான் வந்து ஒரு வெஜ் ஸ்டாக் கியூப் சேர்த்துக்கிறேன். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா லிட்டை போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. அஸ்பாரகஸும் பொட்டேட்டோவும் நல்லா இங்கே குக் ஆகணும். ஸோ குக் ஆன பிறகு நீங்கள் வந்து ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நான் இங்கே நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லைனாக்கா நீங்கள் மிக்சியில் கூட நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சூப்பை நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம். பட் நீங்கள் வடிகட்டி குடிச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா நைஸாக ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. சூப் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நீங்கள் வந்து சால்ட் பெப்பர் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கிறதுக்கு நான் இங்கே பால் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட டபுள் க்ரீம் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் இங்கே பென்னே பாஸ்தா குக் பண்ணது கட் பண்ணி நான் இங்கே சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு நான் சர்வ் பண்ணுறேன். இது கொடுத்தீங்க அப்படின்னாக்க பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்முடைய asparagus soup ரெடி. Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.